கணவனோடு இல்லாமல் அல்லது மனைவியோடு இல்லாமல் பிற புருஷனோடு பிற ஸ்திரீயோடு சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்வது என்பது சரீர பிரகாரமாய் இணைவது. அதற்கு வேதம் ஒரு பெயர் சொல்லிருக்கு, என்ன தெரியுமா? விபச்சாரம். பிற புருஷனை வரவழைக்கிறவர்கள், கணவனோடு இல்லாமல் மனைவியோடு இல்லாமல் தனிமையிலே வேறு ஒரு நபரோடு கூட நீ சேர்க்கிறாய் என்றால் கவனி, நீ ஆபத்திலே இருக்கிறாய். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஒருவளும் சரீரத்துல கோரிக்கை எழும் என்றால் மனைவியினிடத்துல சென்று அந்த சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? தயவு செஞ்சு கவனிங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகஜமான சரீர கோரிக்கைகள், சாதாரணமான சரீரத்தினுடைய தேவைகள், அது தேவன் உண்டாக்கிய ஒன்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சரீர கோரிக்கைகள் தீர்ப்பதற்காக பசி எடுக்கிற போது எப்படி ஆகாரத்தை புசிக்கிறோமோ அதே போல சரீரத்திலே கோரிக்கைகள் வரும்போது அந்த சரீர கோரிக்கைகளை தீர்க்கத்தான் கணவன் மனைவி. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில்? இன்னைக்கு உன் சரீர கோரிக்கைகளை மனைவியிடம் இல்லாமல் வேறொரு பெண்ணிடத்திலே தீர்த்துக் கொள்கிறாயா? ஜாக்கிரதை, அது ஆபத்து. உன் கணவனை விட்டுவிட்டு பிற புருஷனோடு உன் சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறாயா? ஜாக்கிரதை, அது ஆபத்து. விவாகமாகிற வரைக்கும் அதிலே ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். பிற ஆணோடோ அல்லது பிற பெண்ணோடோ அந்த இச்சையை தீர்க்க முயற்சிப்பது பாவம், ஆபத்து. தம்பியே, தங்கையே, ஜாக்கிரதை. உனக்குள் எழும் பாவ சிந்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவைகளில் விழுந்து விடுகிறாயா? அதன்படி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அன்று தாவீது அந்த ஸ்திரீயை பார்த்தபோது தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமல் ஆள் அனுப்பி அவளை தன் வீட்டிற்கு வரச் சொல்லிவிட்டான். யாராவது நம் மத்தியில் இருக்கிறீர்களா? வீட்டுக்கு அழைக்கிறவர்கள், பிற ஸ்திரியை வீட்டுக்கு அழைக்கிறவர்கள், பிற ஸ்திரியை தன் அறைக்கு அழைக்கிறவர்கள், பிற புருஷனை வரவழைக்கிறவர்கள், கணவனோடு இல்லாமல் மனைவியோடு இல்லாமல் தனிமையிலே வேறு ஒரு நபரோடு கூட நீ சேர்கிறாய் என்றால் கவனி, நீ ஆபத்திலே இருக்கிறாய். கணவன் வெளியே எங்கேயோ இருக்கிறதுனாலே, மனைவி தன்னை விட்டு பிரிந்திருக்கிறதுனால, கோரிக்கை பெருகி கொண்டிருக்கிறதுனாலே அதை கட்டுப்படுத்திக் கொள்ள தேவையான ஆவிக்குரியவைகள் உன்னிடத்தில் இல்லாததா? பிற ஆண் அழைத்தால் அவ்வளவுதான், பிற பெண் அழைத்து விட்டால் போதும். ஓடுகின்றாயா? அதுக்கு காரணம் வேற என்ன செய்யறது? என் மனைவி என்னை விட்டு பிரிந்திருக்கும் போது என்ன செய்வது? அவ வேலைக்காக வேற ஊர்ல போயிருக்கிறாளே, வேலை என் கணவர் வெளியூர்ல போயிருக்கிறாரே, வந்து வருஷ கணக்காயிடுச்சு, போய் 2 வருஷம் ஆச்சு, அல்லது போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கும் சரீர தேவைகள் இருக்கிறது. எனவே என்ன செய்வது? இப்படி பிறரோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்விடுவேன். யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? ஜாக்கிரதை. தேவன் உனக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்றார். ஆவியானவருக்கு நீ வாய்ப்பு தருவாய் என்றார். அவருக்கு உன் இருதயத்திலே நீ இடம் கொடுத்திருப்பாய் என்றால் அவர் வெற்றியை தருவார். பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா இச்சையையும் மேற்கொள்ளும்படி பலன் தருவார். பிசாசானவன் கொண்டு வருகின்ற பாவ இச்சைகளை, ஆசைகளை மேற்கொள்ள தேவையான பலனையும் கொடுப்பார். அன்று நம்மிலும் நிறைய பேர் மனசாட்சியை கொன்று வாழ்கிறார்கள். நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் நீ செய்வது தப்பு 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 என்று வார்னிங் கொடுக்கிறபடி தேவன் ஒரு வார்னிங் பெல்லை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் மனசாட்சி. நீ பொய் பேசுகிற உடனே உன் மனசாட்சி சொல்லும், நீ பொய் பேசுகிறாய், பொய் பேசுகிறாய். நீ தவறுதலாய் பேசுகிற போது மனசாட்சி உன்னை கண்டிக்கும், தவறாக பேசுகிறாய், தப்பு. அப்படி பேசுவது பார்க்க கூடாதவர்களை நீ பார்க்கிற போது மனசாட்சி உன்னை கண்டிக்கும், தப்பு, நீ அப்படி பார்ப்பது தப்பு. உன்னுடைய இச்சைகள் எல்லை மீறுகிற போது, எல்லை தாண்டுகிற போது மனசாட்சி கண்டிக்கும், அது தப்பு, செய்வது தப்பு. பிற ஆணோடோ பிற பெண்ணோடோ நீ நெருக்கமாக இருக்கிற போது மனசாட்சி கண்டிக்கும், தப்பு. இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடாது, தப்பு. தனிமையில் இப்படி இருக்கக்கூடாது, தப்பு. இப்படி சாட் பண்ண கூடாது, தப்பு. மனசாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மனசாட்சியை நாம் என்ன செய்கின்றோம்? அடிக்கடி எச்சரிக்கிறது என்று, அடிக்கடி கண்டிக்கிறது என்று அதை கொன்று போட்டு விடுகிறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறோம். நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா மனசாட்சியை கொன்று விட்டவர்கள்? அது என்னமோ பிரதர், நான் என்ன தப்பு செஞ்சாலும் சரி மனசாட்சி என்ன கண்டிக்கிறதே இல்ல. அதுக்கு முன்னால தப்பி தவறி என்னைக்காவது ஒரு சினிமா பாட்டை, கொஞ்சம் ஆபாசமா இருக்கிற சினிமா பாட்டை பார்த்துட்டு அவ்வளவுதான் மனசாட்சி உடனே கண்டிக்கும், சேனலை மாத்து அப்படின்னு கண்டிக்கும். ஆனா இப்போ இந்த சினிமா பாட்டு மட்டும் இல்ல, வெக்கங்கட்ட பாட்டா இருந்தாலும் வேற என்ன பாட்டு, ஆபாசம் சினிமா இல்ல, அதுவும் மணிக்கணக்கா பார்த்தா கூட எதையுமே கண்டிக்கிறது இல்லையே. மனசாட்சி எதுவும் சொல்றதே இல்ல. என்னாச்சோ, வேற என்னாச்சு, அதுதான் நீ கொண்டு போட்டுட்டே. நம்மள நிறைய பேர் தவறு செய்கிற போதும் உன்னுடைய மனசு, உன்னுடைய மனசாட்சி உன்னை கண்டிப்பதில்லை என்றால், ஐயோ கவனி,
பேராபத்துக்குள் இருக்கிறாய். அம்மா கவனி, பேராபத்துக்குள் இருக்கிறாய். எந்தெந்த விஷயங்களில் உன் இருதயம் உன்னை எச்சரிக்கிறதோ, நீ செய்யறது தப்பு எச்சரிக்கிறதோ, அந்தந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல அந்த இருதயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், சரி செய்ய வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே தடையாக இருக்கிற பாவங்களை விட்டு விலகலாம். பாவத்தை நீ செய்ய முயற்சிக்கும் போது அதை தடுத்து நிறுத்துகிற முயற்சியை மனசாட்சி செய்யும். அந்த மனசாட்சியையே ஒருவேளை கொன்றுவிட்டால், எச்சரிக்கை செய்கிற உன் மனசாட்சியை நீ ஒருவேளை கொன்றுவிட்டால், அப்புறம் நீ எதை வேணுனாலும் செய்வாய். எந்த அளவுக்கு நீ துணிந்து விடுவாய், எதையும் செய்ய துணிந்து விடுவாய். நாட்கள்ல அநேகர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிகவும் தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். தாவீது ஒரு காலத்திலே பரிசுத்தவான், ஒரு காலத்தில் ஆண்டவரே அவன் மிகுந்த அற்புதமான ஆவிக்குரியவனாய் இருந்தான். ஆனால் எப்பொழுது அதிலிருந்து அவன் இடறினானோ, ஜெபமும் பரிசுத்தமும் அன்பும் ஆளுகை பண்பும் ஆண்டவரே குறைவுபட ஆரம்பித்ததோ, வீழ்ந்து போனான், பாவக்குழியிலே விழுந்து போனான். நீருடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிற வரைக்கும் தன் தவறை அவன் உணர்ந்து கொள்ளவே இல்லை, அவன் மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவரே, பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்துவதற்கே நீருடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டு மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. தொடர்ந்து வாழ்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.